ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா சங்க் வச்சு ஒரு கபாப் பண்ண போகிறோம். இந்த சோயா சாப்பிட பிடிக்காதவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம இதை மாதிரி கபாப் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதில் நான் வந்து டோஃபு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி என்கிட்ட ப்ரொக்கோலி இருந்துச்சு, அந்த ப்ரொக்கோலியும் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சு இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இங்கே 20 கிராம்ஸ் சோயா சங்க் எடுத்திருக்கேன், அதாவது மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுடு தண்ணியில், அதாவது கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து அதில் நம்ம வச்சுருக்க சோயா சங்கை அதில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணுறோம். ஊற விட்டு நம்ம அதை எடுக்கும்போது நல்லா அது பாயில்டாக இருக்கும். அதுக்கு பிஃபோர் நம்ம கொஞ்சம் அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை 10 நிமிஷம் கழித்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். என்கிட்ட ப்ரொக்கோலி இருந்துச்சு, அதனால் அந்த ப்ரொக்கோலியும் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 20 கிராம்ஸ் டோஃபு எடுத்திருக்கேன். டோஃபுவும் பன்னீர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பன்னீர் கிடையாது. சோயாபீன் மில்க் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கிறது. அதையும் இங்கே 20 கிராம் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த சோயா டோஃபு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம கபாப் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அது பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜில் இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். இதில் ரொம்ப பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதால் ஜாரில் இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது மாதிரி 2 to 3 டேபிள் ஸ்பூன் நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும். 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்த சோயா சங்கை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது நீர் இல்லை. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த கபாப் டெக்ஸ்சர் கிடைக்கும். இதை நீங்கள் பேட்டி மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பேட்டினா பர்கருக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டும் எடுத்து சாப்பிடலாம், ஃப்ரை மாதிரி. என்கிட்ட இப்போது அந்த ஸ்கியூவர்ஸ் இருக்குது. ஸ்கியூவர்ஸ்னால் அந்த பேம்பு ஸ்டிக் மாதிரி இருக்கிறது என்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டிக்கில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கபாபை அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை விட்டுறலாம் நம்ம. இப்போ நான் இது ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸில் 18 to 20 மினிட்ஸ் நான் வந்து இதை வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்க்கலாம் ஏர் ஃப்ரையரில் எப்படி வருதுன்னு. இப்போ 18 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நமக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நம்ம கபாப் ரெடி ஆகிடும். என்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்தது, அதனால் செஞ்சேன். இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற நான்ஸ்டிக் தவாலையே எப்போதும் போல் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.